வணக்கம். வாழ்வியல் இலக்கிய பொழில் குடும்பத்தினரே, பொழில் பண்பலை இலக்கிய உறவுகளே, உங்களுக்காக பொழில் பொன்னெட்டு உலாவில் ஒரு அற்புதமான ஒரு நாவல் ஒன்றை தர இசைந்திருக்கிறோம். ஆக இதுகாரும் பயண இலக்கியங்களை செவிமடுத்திருப்பீர்கள். இனி வரலாற்றில் தலை சிறந்து விளங்கிய ஒரு குறுநில மன்னனை பற்றி, வீரயுக நாயகனை பற்றி உங்களுக்காக இலைப்பார நிழலின்றி தவிக்கும் வழிப்போக்கனின் கண்ணில் படும் பெரும் ஆலமரம் போல மூவேந்தர்களும் மன்னர்கள் பலரும் ஆண்ட தமிழகத்தில் தவித்தலைந்த உயிர்களுக்காக தன்னையே தந்தவன் வேள்பாரி. தன்னலமற்ற கொடை உள்ளத்தாலும் அன்பு வழிபட்ட வாழ்வியல் மரபாலும் பாரியின் புகழ் தமிழினம் எங்கும் பரவியது. மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியர்கள் அவன் புகழ் கண்டு வெதும்பினர். பரம்பு நாட்டின் நிலவலம் அவர்களின் கண்களை உறுத்தியது. பாரிக்கு எதிராக தனித்தனியே அவர்கள் மேற்கொண்ட போர் முயற்சிகள் கைகூடவில்லை. இறுதியில் மூவேந்தர்களும் ஒன்றிணைந்தன. அவர்களின் கூட்டுப்படை பாரியின் பரம்பு நாட்டை அனைத்து திசைகளிலிருந்தும் ஒரு சேர தாக்கியது. சின்னஞ்சிறு டிராய் நகரின் மீது மொத்த கிரேக்கப்படையும் போர் தொடுத்ததைப் போல சின்னஞ்சிறு டிராய் நகரின் மீது மொத்த கிரேக்கப்படையும் போர் தொடுத்ததைப் போலத்தான் இதுவும் நிகழ்ந்தது. தலையாலங்கானத்து போர், வெண்ணிலை போர், வாகை பரந்தலை போர், கழுமலப்போர் என சங்ககால தமிழகம் குருதி பெருக்கெடுத்து ஓடிய எண்ணற்ற போர்க்களங்களை கண்டது. அங்கெல்லாம் நடைபெற்ற போரில் மூவேந்தர்களில் யாரேனும் ஒருவர் வெற்றி பெற்றார், மற்றவர்கள் தோற்றோடினர். ஆனால் பரமமலை போரில் மட்டுமே மூவேந்தர்களும் ஒரு சேர தோல்வியை தழுவினர். தமிழக வரலாற்றில் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் நிகழாத வீர சரித்திரம் இது. பெரும் நிலப்பரப்பை ஆண்ட மூவேந்தர்களின் கூட்டுப்படை ஒரு குறுநில மன்னனால் சிதறடிக்கப்பட்டது. அதன் பின் மூவேந்தர்களும் ஒன்றாய் சதி செய்து வஞ்சினம் நிகழ்த்தி பாரியின் உயிர் பறித்தன. வீரத்தால் சாதிக்க முடியாததை துரோகம் செய்து முடித்தது. வென்றவர்களின் பெயர்கள் இன்று வரை துலங்கவில்லை. ஆனால் வீழ்த்தப்பட்ட பாரி வரலாற்றில் ஒளிர் நட்சத்திரமாக திகழ்கின்றான். வள்ளல் என்ற சொல்லின் வடிவானவனவன். முல்லை கொடிக்கு தேரை தந்தவன் மட்டுமல்ல, தனது வீரத்தால் என்றும் ஒளி வீசும் வெற்றி கொடியை நாட்டிச் சென்றவன் வேள்பாரி. இயற்கைக்கும் மனிதனின் பேராசைக்கும் இடையில் இன்று நடக்கும் போராட்டத்தின் ஆதி வடிவம்தான் வேள்பாரியின் கதை. திரும்பும் திசையெல்லாம் அருவி, கொட்டும் குறிஞ்சி நிலத்தில் அந்த அருவி நீரினும் குளிமையுடைய பாரியின் கரம் பற்றி நடக்க வாருங்கள். இயற்கைக்கும் மனிதனின் பேராசைக்கும் இடையில் இன்று நடக்கும் போராட்டத்தின் ஆதி வடிவம்தான் வேள்பாரியின் கதை. திரும்பும் திசையெல்லாம் அருவி, கொட்டும் குறிஞ்சி நிலத்தில் அந்த அருவி நீரினும் குளிமையுடைய பாரியின் கரம் பற்றி நடக்க வாருங்கள். வீரயுக நாயகன் வேள்பாரியோடு கரம் பற்றி நடக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் தமிழ் உறவுகளை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொழில் பண்பலை. சிங்கையிலிருந்து இசைக்கும் செந்தமிழ் பாக்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் பொழில் பண்பலையில். கதை படித்ததுண்டா? உணவு மறந்து, உறக்கம் மறந்து, உலகம் மறந்து, உள்ளம் நிறைந்த கதையினை படித்ததுண்டா? கற்பனை உலகில் மிதந்து, காதுகள் தம் பணியை மறந்து, காலம் மறந்து படித்து, கனவிலும் வரும் கதையினை படித்ததுண்டோ? கதையினை படித்து, கதையில் வாழ்ந்து, கதை மாந்தராகி, கதையிலேயே மூழ்கடித்த கதையினை படித்ததுண்டா? எழுத்துக்கள் வழி பயணித்து, எட்டா உலகில் வாழ வைத்து, எண்ணற்ற தகவல்களை எளிதாக தந்திடும் கதையினை படித்ததுண்டா? படித்த கதை பாதியில் நின்றுவிடில் பசலை நோயினும் பன்மடங்காகுமே. கவிதை புரிய வேண்டுமா? கதை கேட்டு பாருங்கள். அதுவும் காலத்தை கடந்த காவிய நாயகன் பார்ப்போற்றும் பாரிவேந்தனின் கதையை கேட்டு மகிழ்வும் பொழில் பண்பலையில். கொஞ்சம் தமிழையும் கொற்றவை தெய்வத்தையும் வணங்கி வீரயுக நாயகன் வேள்பாரி எனும் நாவலை வழங்க வருவது உங்கள் ராகேஸ்வரி ராஜகுரு, தமிழ்நாட்டிலிருந்து. குலப்பாடல். மூக்கை விடைத்தபடி பாய்ந்து கொண்டிருந்தன குதிரைகள். மேடு பள்ளமற்ற பாதை, இன்னும் விரைந்து வா என்று தேரோட்டியை அழைத்தது. தேரை ஓட்டும் மாதன் குதிரையின் கடிவாளத்தை சுண்டியபடி வேகத்தை மேலும் அதிகப்படுத்தினான். அதிகாலையில் இருள் களையத் தொடங்கிய போது இவர்கள் புறப்பட்டனர். அருக நாட்டை ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பனின் தென்திசை மாளிகை அது. அங்குதான் நேற்றிரவு தங்கள்.
அதுவரை தேரி ஓட்டி வந்தவன் நாகு. இனி அடர்காட்டு பகுதியில் பயணம் இருக்கும். இந்த நிலப்பாதையை நன்கு அறிந்த தேரோட்டி இவன். இவனது பெயர் ஆதன். நாளை இவன்தான் உங்களை அழைத்துச் செல்வான் என்று கூறி வணங்கி விடை பெற்றான். புறப்படும்போது நாகுவிடம் ஆதன் கேட்டான், இவர் யார்? மன்னனின் சுற்றத்தாரா? இல்லை, இவரின் அடிமை நான் என்று மன்னரனிடம் கூறினார். பதில் கேட்டு ஆதன் நடுக்குற்றான். சற்று நிதானித்து, அப்படியென்றால் ஏன் தனியாக வந்திருக்கிறார்? உடன் பாதுகாப்புக்கு யாரும் வரவில்லையா? பெரும் படையே புறப்பட்டது என்று சொன்ன நாகு சற்று குரல் தாழ்த்தி, முதலில் தேரை ஓட்ட வளவனின் இருக்கையில் ஏறி அமர்ந்ததே மன்னர்தான். இவர் ஒற்றை சொல்தான் சொன்னார். எல்லோரும் நின்று கொண்டார்கள். நான் மட்டும் அவரை அழைத்து கொண்டு வந்தேன். சொல்லிவிட்டு புறப்பட தயாராகும்போது ஆதன் மீண்டும் கேட்டான், மன்னர்களை ஆளும் இந்த தெய்வத்துக்கு தனித்த பெயர் எதுவும் இருக்கிறதா? பெரும்புலவர் கபிலர். ஆதன் இரவு முழுவதும் தூங்கவில்லை. பதற்றத்திலேயே இருந்தான். பொழுது விடிந்தது. தூக்கமின்மையை காட்டிக்கொள்ளாமல் உற்சாகமாக குதிரையை பூட்டி தேரை தயார் செய்தான். மாளிகையிலிருந்து கபிலர் வெளியேறி வந்தார். நரை முழுமைகொள்ளாத தாடி, வேந்தனைப் போல தலைமுடியை உச்சியில் முடிச்சிட்டு சிறு கோல் ஒன்றை சொருகியிருந்தார். பேரறிவின் இருமாப்பு கண்ணொளியில் மின்னியது. பார்த்ததும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான் ஆதன். அவரது வாழ்த்து சொல் காதில் கேட்க எழுந்து திரும்பிய போது அவர் குதிரையின் கழுத்தை தடவிக்கொண்டிருந்தார். குதிரைகள் புதிய மனிதர்களை தொடவிடாது. ஆனாலும் தேரில் பூட்டப்பட்டிருந்ததால் ஓரளவுக்கு மேல் அதனால் விலகவோ முகத்தை திருப்பவோ முடியவில்லை. மயிலும் குதிரையும் தனது மொத்த அழகையும் நீண்டு திருப்பும் கழுத்தில் வைத்திருக்கிறது என்று சொன்னவர் சிரித்த முகத்தோடு தேரில் ஏறினார். ஆதன் மிக திறமையான தேரோட்டி. பயணத்தின் அதிர்வு பசுந்தூள் மெத்தையை கடந்து உடலில் உணர முடியாதபடி தேரை செலுத்துவான். அவன் நினைத்ததை விட வேகமாகவே வேட்டுவன் பாறைக்கு வந்துவிட்டான். அருகில் வந்ததும் வேகத்தை குறைக்க கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான். கடிவாளத்தில் இருக்கும் பூன் எழுப்பிய உலோக ஒளி தனித்து மேலெழும்பியது. தலை தூக்கி பார்த்தார் கபிலர். எதிரில் இரு சிறு குன்றுகள், அதற்கு பின்னால் அடுக்கடுக்காக மலைத்தொடர்கள். அதன் உச்சி வெண்மேகத்திற்குள் மறைந்திருந்தது. மேலெழும்பிய உலோக ஒளி மலையோடு மறைந்தது. ஐயா, இதுதான் பச்சை மலைத்தொடரின் முன்னால் இருக்கும் வேட்டுவன் பாறை. இந்த வழியாக தான் பாரியின் பரம்பு மலைக்கு போக வேண்டும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். கபிலர் வண்டியை விட்டு கீழிறங்கி பார்த்தார். கண்ணுக்கெட்டும் தூரம் வரை மலை விரிந்து கிடந்தது. நீர்வற்றிய காட்டாற்றை கடந்து வேட்டுவன் பாறையில் பாதி ஏறுவது வரை ஆதன் நின்று பார்த்து கொண்டே இருந்தான். இதற்கு முன்னால் பரம்பு நாட்டிற்கு போனது கிடையாது. பாதை எவ்வளவு தூரம் இருக்கும், துணைக்கு யாராவது வருவார்களா, போய் சேர எத்தனை நாளாகும் என எதுவும் தெரியாது. தன்னந்தனியாக என்ன தைரியத்தில் இந்த அடர் வனத்திற்குள் இவர் போய்கொண்டிருக்கிறார்? ஆதனுக்கு வியப்பு குறையவே இல்லை. வேறு வழியின்றி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான். உச்சி வெயிலிலும் ஈரக்காற்று வீசியது. குன்றின் சரிவில் போய்கொண்டிருந்த பாதை சற்றே வளைந்து மேல் நோக்கி ஏறியது. பாறையிலிருந்து சரிந்து கிடக்கும் வேர்கள் கைப்பிடிக்க வாகாக இருந்தன. கபிலர் வேரை இறுக பிடித்து விசை கொடுத்து மேலேறிய போது தனக்கு வயதாகிவிட்டதை உணர்ந்தார். உடல் வேர்த்தது, மூச்சு வாங்கியது. நடையின் வேகத்தை சற்றே குறைக்கலாமா என்று யோசிக்கையில் கால்கள் நின்று கொண்டுதான் இருந்தன. சிறிது இளைப்பாரி மீண்டும் நடந்தார். வீரயுக நாயகன் வேள்பாரி கதையை தொடர்ந்து கேட்டு மகிழ இணைந்திருங்கள் பொழில் பண்பலையில். நன்றி, வணக்கம். வணக்கம். சிங்கப்பூரிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பனையோடு இணைந்து இருக்கிறோம். வீரநாயகன் வேள்பாரி என்ற புத்தகத்தின் மூலம் உங்களுக்காக வாசிப்பை தொடர்வது மதுரையிலிருந்து உங்கள் கீதா. இதுவரை ஆதன் கபிலரை வேட்டுவன் பாறையின் முன்பு இறக்கிவிட, இதற்கு முன்னால் பரம்பு நாட்டிற்கு போகவே இல்லாத கபிலர் பாதை எவ்வளவு தூரம் இருக்கும், துணைக்கு யாராவது வருவார்களா, போய் சேர எத்தனை நாட்களாகும் என எதுவும் தெரியாத நிலையில்
தொடர்ந்து பயணப்படுகின்றார். அவரோடு நாமும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கலாம். இடப்புறம் கீழே நீர் வற்றி கிடக்கும் காட்டாற்றின் அழகை பார்த்தபடி ஒற்றையடி பாதையை நோக்கி கண்களை திருப்பினார். செடிகளுக்கு இடையில் ஏதோ உருவம் தெரிகிறதே என்பதை உணர்ந்தவர் மீண்டும் கீழே உற்று பார்த்தார். இவர் நடக்கும் பாதையை நோக்கி ஒரு இளைஞன் கையில் வேல்கம்போடு சரசரவென மேலேறி வந்தான். கபிலருக்கு அவனது உருவம் பதியவில்லை. அவன் வந்த வேகம்தான் பதிந்தது. மேலே ஏறியவன் கபிலரை கடந்து முன்னால் போய்க் கொண்டிருந்தான். நின்று பேச அவனுக்கு பொழுது இல்லை. நடந்து கொண்டே கேட்டான், நீங்கள் யார் என தெரிந்து கொள்ளலாமா? கபிலர் கண்ணிமைத்து அவனை பார்த்தார். பதில் சொல்லுவதற்குள் மறைந்து விடுவானோ என்று தோன்றியது. குரல் உயர்த்தி சொன்னார், கபிலர். நான் பெயரை கேட்கவில்லை, யாரென கேட்டேன். எதிர்காற்றில் சற்றே தடுமாறினார் கபிலர். தடுமாற்றத்திற்கு காற்று காரணமல்ல என்பதை அவரது மனம் சொல்லியது. நான் புலவன். பாணர் குலமா? கேட்டபடி நடந்து போய்கொண்டே இருந்தான். அவனை பார்ப்பது, பாதையில் கவனம் கொள்வது, பதில் சொல்வது என்ற 3 வேலைகளை கபிலர் செய்ய வேண்டியிருந்தது. இல்லை, பாணர்கள் பாடல் பாடுபவர்கள், இசைஞர்கள், கலைஞர்கள். நான் அவர்கள் இல்லை. நான் புலவன், எழுத கற்றவன். பதில் சொல்லி முடிக்கும் பொழுது கேள்வி வந்தது. எழுத்து என்றால்? மலையேறும் ஒரு பாதையில் இவ்வளவு தூர இடைவெளியில் ஒரு உரையாடலா? உரத்த குயில் பதில் சொல்லுவதற்கு மூச்சுக்காற்று ஒத்துழைக்க மறுத்தது. ஆனாலும் கபிலர் உரத்தே சொன்னார், மரத்தை ஓவியமாக வரைந்து பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறேன். குகைப்பாறையில் நிறைய மரங்கள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளன. அதே போல நாம் பேசும் ஒலியை ஓவியமாக வரைவதுதான் எழுத்து. அவனது நடையின் வேகம் கொஞ்சம் குறைந்தது. யோசிக்கிறான் என்று புரிந்தது. அவனை கொஞ்சம் உள்ளிழுக்க முடியும் என்ற நம்பிக்கை கபிலருக்கு வந்தது. உனது பெயர் என்ன? நீலன். இங்கே வா, வரைந்து காட்டுகிறேன் என்று சொன்ன கபிலர் கீழே கிடந்த காய்ந்த குச்சியை குனிந்து எடுத்தார். அவன் சட்டென அருகில் வந்தான். அதை கவனித்தபடியே குச்சியால் கீறி அவனது பெயரை மண்ணில் எழுதினார். அதை பார்த்ததும் உதட்டோரத்தில் ஒரு இளஞ்சிரிப்பு. மீண்டும் நடக்கத் தொடங்கியவன், நான் என்ன யானையின் சாணத்தில் செரிக்காமல் கிடக்கும் ஈக்கியை போலவாயிருக்கிறேன்? எதிர்காற்று மீண்டும் அடித்து கபிலரை தள்ளாட வைத்தது. நீலன் வேகமாக போய்க் கொண்டிருந்தான். கபிலர் அவனை ரசிக்கத் தொடங்கினார். அவனது வேகம், இறுகி திரண்ட உடல், வீரனுக்கே உரிய மிடுக்கு, சிறு கண்கள், உள்ளத்தில் இருந்து உருவாகும் கேள்விகள். அவன் கையில் இருக்கும்போதே வேல் இவ்வளவு வேகமாக போகிறதே, அவன் எரிந்தால் எவ்வளவு வேகம் கொள்ளும் என யோசித்த கபிலர், இந்த இடைவெளியில் கேள்வியை நாம் ஆரம்பித்து விடுவோம் என முடிவு செய்து, உனக்கு மனமாகிவிட்டதா என்றார். இல்லை, விரைவில் நடக்கும். சற்று இடைவெளி விட்டு சொன்னான். என்னவளைத்தான் பார்த்துவிட்டு வருகிறேன். எங்கே இருக்கிறாள்? அதோ அந்த மலையின் பின்புறம் இருக்கிறது அவளது குடில். அந்த மலைக்கு பின்புறமா? ஓசையின் நீளமே உணர்வை சொன்னது. நாள்தோறும் இவ்வளவு தூரம் போய் வருவாயா? நாளும் இருமுறை போய் வருவேன். சில நாட்களில் இருமுறை இங்கு வந்து செல்வேன் என்று கூறினான். தொடர்ந்து இணைந்திருங்கள். சிங்கப்பூரிலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பலையோடு. நன்றி. சங்கத்தமிழை தவறாது சுவைக்க சிங்கியிலிருந்து வரும் பொழில் பண்பலையில் இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிங்கப்பூரிலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பலை. நான் உங்கள் சரண்யா, திருச்சி மாநகரம், தமிழ்நாடு, இந்தியாவிலிருந்து. பொழில் பண்பலையின் பொன்னேட்டு உலாவில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வேள்பாரியுடன். கபிலருக்கு அவன் மீதான ஈர்ப்பு இன்னும் கூடியது. ஓர் ஊஞ்சலை போல இரு குன்றுகளுக்கும் இடையில் தினமும் ஆடுகிறவன் என்று மனதில் ஒரு சித்திரம் உருவாகி கொண்டிருக்கையில் கேள்வியை அவன் தொடுத்தான். பெண்ணின் இதழ் இவ்வளவு சுவையேறி இருக்கிறதே, எப்படி? அந்த இளம் சிரிப்பு கபிலரின் உதட்டோரத்தில் வந்து உட்கார்ந்தது. ஊஞ்சலில் தன்னையும் ஏற்ற நினைக்கிறான். சரி, அவனது வேகத்தை குறைத்தால் போதும் என நினைத்தவர் பதில் சொல்லும் முன் அடுத்த கேள்வியை அவனே கேட்டான். உங்களுக்கு மனமாகிவிட்டதா? இல்லை. அப்படி என்றால் நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கக்கூடாது அல்லவா?
ஏதாவது ஒரு இடத்தில் நின்றால்தானே பதில் சொல்வதற்கு. கன பொழுதில் 3 கொப்பு தாவுகிறான். இவனை எப்படி அழைத்து நிறுத்துவது என யோசித்த கபிலர், உனக்கும் தான் மனமாகவில்லை என்றார். நான் வீரன். கபிலர் திகைத்து போனார். இவன் என்னை என்ன சொல்ல வருகிறான் என யோசிக்கையில் அவன் பதிலை தொடர்ந்தான். எப்போது போர் மூளும் என தெரியாது. பரம்பு நாட்டுக்கு சூழவும் எதிரிகள். போர்க்களத்தில் நான் சாயும்போது எனது ஈட்டியை இறுக பற்றி முன்னேற என் மகன் முன்வந்து நிற்க வேண்டும். வீரர்களின் வாழ்வு மிக குறுகியது. நிதானமாக வாழ்ந்து எழுத்துக்களெல்லாம் கற்று நாடுதோறும் பயணம் போய் ஒரு காத தூரத்தை 3 நாழிகை நடந்து கடக்க எங்களுக்கு அவகாசம் இல்லை புலவரே. ஊஞ்சல் அறுபட்டு தான் மட்டும் விழுவது போல் உணர்ந்தார் கபிலர். வேட்டுவன் பாறையின் 2வது குன்றில் கால் பதிக்கும் வரை கபிலர் அவனிடம் பேச்சே கொடுக்கவில்லை. அவனை பற்றிய ஒரு கணிப்பை உருவாக்கி கொள்ள அவரால் முடியவில்லை. எதை உருவாக்கினாலும் அடுத்த கணமே அதை குழைத்து விடுகிறான். அவன் கையில் வைத்திருக்கும் வேல் முனையை விட கூர்மையானதாக இருக்கிறது அவன் அளிக்கும் பதில்கள். அவனை கணிக்க முடியவில்லை என்பதை மனம் ஏற்கவும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது. அவனது நடைவேகத்துக்கு எங்கோ போயிருக்க வேண்டும். அவ்வாறு போகாததிலிருந்து அவன் தன்னை அழைத்து கொண்டு போகிறான் என ஊகித்தார் கபிலர். சிறிது நேரத்துக்கு பின்னர் மௌனம் கலைத்து பேசத் தொடங்கினார். பாரியின் பரம்பு மலை எவ்வளவு தொலைவில் இருக்கிறது? இந்த நாட்டின் பெயர்தான் பரம்பு நாடு. பாரி இருக்கும் மலையின் பெயர் ஆதிமலை. அந்த மலையில்தான் வேலீர் குலத்தை தோற்றுவித்த மாவீரன் எவ்வி தலைநகரை உருவாக்கினான். நிலப்பகுதிக்கு வந்து பாணர்கள் பாடிய பாடல்களிலிருந்தே பலவற்றை நாம் ஊகித்து கொள்கிறோம். ஆனால் உண்மை எவ்வளவு விரிவுடையதாக இருக்கிறது என யோசித்தபடி கபிலர் கேட்டார். அங்கிருந்துதான் பாரியின் அரசாட்சி நடக்கிறதா என்ற கேள்வி நீலனுக்கு சிரிப்பை உண்டாக்கியது. பாரி அரசன் அல்ல, வேளீர்குல தலைவன். நாட்டை ஆள்வதைப் போல காடும் ஆளப்படுகிறது என நீங்கள் நினைக்கிறீர்கள். காட்டை யாராலும் ஆள முடியாது. சின்னஞ்சிறு மனிதனால் என்ன செய்ய முடியும்? பகை, துரோகம், வீரம், சாவு, அவ்வளவுதான். காட்டை பாருங்கள். எண்ணிலடங்கா உயிர்கள், ஒவ்வொன்றும் அளவில்லா ஆற்றல் கொண்டது. ஒரு பச்சிலையை வாயில் வைத்தால் அந்த கணமே நீங்கள் செத்து மடிவீர்கள். முடிவு செய்ய முடியுமா? காடு இலைகளால் ஆனதா? மரங்களால் ஆனதா? மிருகங்களால் ஆனதா? பாறைகளால் ஆனதா? பறவைகளால் ஆனதா? கொம்புகளால் ஆனதா? அவன் இவ்வாறு பேசிக்கொண்டே போனான். கபிலரால் ஒரு கட்டத்தில் அவனது பேச்சை பின்தொடர முடியவில்லை. பாறைகள் உருள்வதைப் போல வார்த்தைகள் உருண்டு கொண்டிருந்தன. மூச்சு விட அவகாசம் எடுத்துக்கொண்டார். அவர் நின்றுவிட்டதை உணர்ந்த அவன் திரும்பி பார்த்து சொன்னான், எங்களின் பாதங்கள் மண்ணை பிடித்து நடந்து பழகியவை. சமவெளியில் வாழும் உங்களின் பாதங்கள் மண்ணில் தேய்ந்து நடந்து பழகியவை. பாத அடியை கழட்டிவிட்டு பாதத்தை முன்னெடுத்து வையுங்கள். பற்களைப் போல விரல்களுக்கும் கவி பிடிக்க தெரியும். கபிலரின் மனதில் என்ன தோன்றியது? காத்திருங்கள், மேலும் தெரிந்து கொள்ள. பொழில் பண்பலையோடு. அன்பார்ந்த வாசக நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிங்கப்பூரிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பலை. நான் உங்கள் PLS, தமிழ்நாடு, சென்னையிலிருந்து. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தனக்கு ஒருவன் நடைபயிலச் சொல்லிக் கொடுக்கிறான். இளம் பருவத்தில் இப்படித்தான் ஏமாற்றி நடைபழக்கினார்களா? சீரூர் மன்னன், முதுகுடி மன்னன், குறுநில மன்னன், சேர, சோழ, பாண்டிய மூவேந்தர்கள்
கல்வியில் சிறந்த சான்றோர்கள், அறவோர், எட்டிப்பட்டம் சூட்டிய பெருங்குடி வணிகர்கள் என எத்தனையோ பேரோடு கழிந்து போன இந்த காலங்களில் மொழியும் அறிவும் ஞானமுமே என்னுள் எப்போதும் நிலை கொண்டது. ஆனால் ஒருபோதும் எனது தாயின் நினைவு தோன்றியதில்லை. கணப்பொழுதில் என்னை எனது தாயின் மடியில் கொண்டு போய் சேர்த்து விட்டானா? முன்னால் போகும் இவன் யார்? கபிலர் ஒருவித உணர்ச்சி மேலிட்டவராக பாதடியை கழட்டிவிட்டு அவனை நோக்கி நடந்தார். அவன் குன்றின் உச்சியை அடைந்து அவரது வருகைக்காக காத்திருந்தான். அவர் மூச்சு வாங்கியபடி உச்சியை நெருங்கினார். எதிரில் பெரும் மலைத்தொடரின் அடுக்குகள் தெரிந்தன. நீலன் சொன்னான், முதல் அடுக்குக்கு காரமலை என்று பெயர். அதன் மேல் நின்று பார்த்தால்தான் 3ஆம் அடுக்கை பார்க்க முடியும். அதுதான் ஆதிமலை. உச்சிக்கு வந்ததும் அதுவரை இல்லாத வேகத்தோடு காற்று வந்து அவரை தள்ளியது. உடலை சற்று திருப்பி காற்றின் வேகத்துக்கு ஈடுகொடுத்து நின்றபடி எதிர்த்திசையை பார்த்தார். நீண்டு கிடக்கும் மலைத்தொடர் தனது இருகரங்களையும் விரித்து அவரை அழைப்பது போல இருந்தது. நீலன் சரிவில் இறங்கத் தொடங்கினான். இனி வேகமாக நடக்க வேண்டும். பொழுது சாய சிறிது நேரம்தான் இருக்கிறது. மலையின் விளிம்பை சூரியன் கடந்துவிட்டால் ஒரு பனை தூரத்தை கடப்பதற்குள் இருள் நம்மை அடைந்துவிடும். அதற்கு பிறகு நீங்கள் நடப்பது கடினம். விரைவில் வாருங்கள் என்று சொல்லியபடி தாவிச் சரிந்தான். கபிலர் வேகமாக இறங்கத் தொடங்கினார். அவன் நடக்கவில்லை, தாவி கடந்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்தவாறே சிறு புதர்களை விலக்கி வேகமாக நடக்க முயற்சித்து கொண்டிருந்தார். ஏறும்போது முன்னால் செல்பவன் எவ்வளவு உயரம் போனாலும் ஆளை பார்த்து விட முடியும். இறங்கும் போதும் அப்படி அல்லவே? அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவனது உருவம் மறைந்து தெரிந்தது. பேச்சு கொடுத்தால் மட்டுமே அவனை பின்தொடர முடியும் என்பதை உணர்ந்த கபிலர் கவனமாக நடந்தபடி கேட்டார். காடுகள் கொம்புகளால் ஆனதா என்று எப்படி கேட்டாய் என்றார். கொம்புகள் என்றால் மிருகங்களின் கொம்புகள் என்று நினைத்து விட்டீர்களா? நான் மரங்களின் கொம்புகளை சொன்னேன். கபிலருக்கு விளங்கவில்லை. கழுத்தை நீட்டி பார்த்தார். அவன் எந்த புதர் தாண்டி போய்க் கொண்டிருக்கிறான் என தெரியவில்லை. சத்தமாக குரல் கொடுத்தார். கொப்புகளைத்தான் கொம்புகள் என்று சொல்கிறாயா? இல்லை, நாங்கள் மரத்தின் வேர்களை மரக்கொம்புகள் என்று தான் சொல்வோம். மரம் மேல் நோக்கி வளருவதல்ல, கீழ்நோக்கி வளருவது. இறுகிய மண்ணையும் கரும்பாறையும் தனது கொம்புகளால் பிளந்து கொண்டு அது உள் செல்கிறது. மரத்தின் முழு ஆற்றலும் அதன் கொம்புகளில் தான் இருக்கிறது. உடலை விட நீளமானவை அதன் கொம்புகள். தான் கற்றவற்றை ஒருவன் தலைகீழாக புரட்டி கொண்டிருக்கிறான் என தோன்றிய போது முன்வைத்த கால் வலது கால் இடறியது. சிறு பாறையில் பாதம் நழுவிச் சரிந்தது. பக்கத்தில் இருந்த செடியை பிடித்து கீழே விழுந்து விடாமல் நின்றார் கபிலர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிங்கப்பூரிலிருந்து ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பலை. நான் உங்கள் சுசீலா, திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு, இந்தியாவிலிருந்து. இதுவரை தேரோட்டி ஆதனுக்கும் நாகுவுக்குமான உரையாடல். புறப்படும்போது நாகுவிடம் ஆதன் கேட்டான், இவர் யார்? மன்னரின் சுற்றத்தாரா? இல்லை, இவரின் அடிமை நான் என மன்னர் என்னிடம் கூறினார். பதில் கேட்டு ஆதன் நடுக்குற்றான். சற்று நிதானித்து, அப்படியென்றால் ஏன் தனியாக வந்திருக்கிறார்? உடன் பாதுகாப்புக்கு யாரும் வரவில்லையா? பெரும் படையே புறப்பட்டது என்று சொன்ன நாகு சற்று குரல் தாழ்த்தி, முதலில் தேரை ஓட்ட வல்லவனின் இருக்கையில் ஏறி அமர்ந்ததே மன்னர்தான். இவர் ஒற்றை சொல்தான் சொன்னார். எல்லோரும் நின்று கொண்டார்கள். நான் மட்டும் இவரை அழைத்து கொண்டு வந்தேன். சொல்லிவிட்டு புறப்பட தயாராகும்போது ஆதன் மீண்டும் கேட்டான், மன்னர்களை ஆளும் இந்த தெய்வத்துக்கு தனித்த பெயர் ஏதும் இருக்கிறதா? ஆதன் மீண்டும் கேட்டான், மன்னர்களை ஆளும் இந்த தெய்வத்திற்கு தனித்த பெயர் ஏதும் இருக்கிறதா? பெரும்புலவர் கபிலர். இது நாகுவின் பதில். இனி அப்பெரும் புலவர் கபிலரையே தன் பேச்சால் திக்குமுக்காடச் செய்து கொண்டிருக்கும் இளைஞன் நீலனுக்கும் கபிலருக்குமான சுவராசியமான உரையாடலை கேட்போம் வாருங்கள். தான் கற்றவற்றை ஒருவன் தலைகீழாக புரட்டி கொண்டிருக்கிறான் என தோன்றிய போது முன்வைத்த வலதுகால் இடறியது. சிறு பாறையில் பாதம் நழுவிச் சரிந்தது. பக்கத்தில் இருந்த செடியை பிடித்து கீழே விழுந்து விடாமல் நின்றார் கபிலர். கால் இடறி கற்கள் உருளும் சத்தம் கேட்டதும் நீலன் வேகமாக மேலேறி வந்தான். பக்கத்தில் இருந்த வேம்பின் மீது கை சாய்த்து நின்றார் கபிலர். சிறிது நேரம் உட்காருங்கள் என்று சொன்னவன் பாதங்களை உள்ளங்கையால் பிடித்து தசைகளை இழுத்து விட்டான். அவரது முகத்தை பார்த்தபடி நடக்கலாமா என்றான். கொஞ்சம் பொறுப்பா என்பது போல
அவரது பார்வை இறைஞ்சியது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார். வேப்பம்பூக்கள் சுற்றிலும் உதிர்ந்து கிடந்தன. பூக்களை எடுத்து உள்ளங்கையில் வைத்து உற்று பார்த்தார். மூச்சு காற்றில் பூக்கள் அசைந்தன. பேச்சு கொடுத்தால் உட்கார்ந்திருக்கும் நேரத்தை சிறிது நீட்டிக்கலாம் என யோசித்த கபிலர், வேப்பம்பூ யாருக்கு உரியது தெரியுமா என்றார். சிற்றெரும்புக்குரியது சட்டென சொன்னான் நீலன். கபிலர் பதற்றம் அடைந்தார். நான் அதை கேட்கவில்லை. வேப்பம்பூ மாலை யார் சூடுவதற்குரியது தெரியுமா என்று கேட்டுவிட்டு ஏதாவது பதிலை சொல்லிவிடுவானோ என்ற பதற்றத்தில் அவரே பதிலையும் சொன்னார். பாண்டிய மன்னனுக்கு உரியது. சரி, அப்படியே நடக்கத் தொடங்குங்கள், நான் அருகிருந்து அழைத்துச் செல்கிறேன் என்றான். கபிலன் நடக்கத் தொடங்கினார். எட்டு வைக்கும்போது கால் நரம்பு சுண்டுவது போல இருந்தது. சூரியனின் அடி விளிம்பு காரமலையின் தலையை தொட்டது. முன்னால் நடந்தபடியே கேட்டான், வயல் நண்டை பார்த்திருக்கிறீர்களா? சம்பந்தமில்லாமல் கேட்கிறானே என எண்ணியபடி பார்த்திருக்கிறேன் என்றார். வயல் நன்றின் கண்கள் வேப்பம்பூவை போலத்தான் இருக்கும். உங்கள் பாண்டியன் வயல் நண்டை மாலையாக அணிந்து கொள்வானா? கேட்டபடி நம்மட்டு சிரிப்போடு 4 எட்டு முன்தாவி சென்றான். கபிலர் நிலை குலைந்து போனார். பெரும் வேந்தனை சாதாரண வீரன் ஒருவன் இவ்வளவு தாழ்த்தி தன்னிடம் பேசுகிறானே, இதை கேட்டுக்கொண்டிருப்பது அறமல்ல என்று தோன்றியது. இந்த எண்ணம் முழுமையடையும் முன்னர் அவருக்குள் இருந்த கவிஞன் விழித்து கொண்டு வெளியில் வந்தான். என்ன அழகான ஒரு உவமை! கன நேரத்தில் எப்படி இவ்வளவு பொருத்தமான ஒரு ஒப்பீட்டை செய்தான்? காதலுக்குள் சூழ்கொண்டு கிடைக்கிற ஒருவனுக்கு உவமைகள் வராதா என்ன? மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க கபிலர் கேட்டார், வயல் நன்றின் கண்கள் தான் அப்படி இருக்குமா? கடல் நன்றின் கண்கள் அப்படி இருக்காதா? எனக்கு தெரியாது, நான் கடல் பார்த்தது இல்லை. ஆனால் நீரும் நிலமும் மாறுபடுகையில் வடிவமும் மாறுபடத்தானே செய்யும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கடல் பார்க்க வேண்டும் என்றார் கபிலர். ஏன் வினவினான் நீலன். அது அவ்வளவு விரிந்து பறந்தது, அளவற்றது. முன்னால் போய்கொண்டிருந்த நீலன் சட்டென திரும்பி கபிலரை நேர்கொண்டு பார்த்து கேட்டான், எங்கள் பாரியின் கருணையை விடவா? முன்னால் போய்கொண்டிருந்த நீலன் சட்டென திரும்பி கபிலரை நேர்கொண்டு பார்த்து கேட்டான், எங்கள் பாரியின் கருணையை விடவா? கபிலர் மனதுக்குள் சுருங்கி போனார். இனி தொடர்ந்து வருவது அத்தியாயம் 2, 300 ஆண்டுகளுக்கு முந்தைய கதை. தமிழ் நிலம் முழுவதும் சுற்றித் திரிந்த பாணர்களுடன் பயணம் செய்ய தயாராகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். பொழில் பண்பலை, சிங்கப்பூர். வணக்கம். சிங்கப்பூரில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். வீரயுக நாயகன் வேள்பாரி என்ற புதினத்தின் மூலம் உங்களுக்காக வாசிப்பை தொடர்வது முக்கடலும் சங்கமிக்கும் முத்தமிழ் குமரியிலிருந்து உங்கள் விஜயசாந்தி இளங்கோ. சென்ற பதிவில் வேப்பம்பூக்களை பற்றியும் வயல் நண்டினை பற்றியும் நீலனும் கபிலரும் பேசிக்கொண்டே நடந்தனர் என்று பார்த்தோம். வயல் நண்டின் கண்கள் வேப்பம்பூவை போலத்தான் இருக்கும் என்று நீலன் கூறிய உவமையை கேட்டு கபிலர் ஆச்சரியப்பட்டுத்தான் போனார். இனி அவர்களோடு நாமும் தொடர்ந்து பயணிப்போம். இது கபிலர் காலத்துக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கதை. அப்போது வடவேங்கடம், தென்குமரி என்று தமிழ் நிலத்துக்கு எல்லையோ பெயரோ கூட உருவாகிவிடவில்லை. அடர்ந்த காட்டில், ஆற்றுப்படுகையில், வண்டல் பூமியில், வற்றிய பாலையில், கடலோரத்தில், மலைமுகட்டில் என வெவ்வேறு வகையான நிலங்கள் தோறும் இனக்குழுக்களாக சேர்ந்து வாழ்ந்த மக்கள் தங்களின் குல முறைப்படியான வாழ்வை நடத்தி கொண்டிருந்தனர். அரசனோ உருவாகவில்லை. குல தலைவன் மட்டுமே இருந்தான். அவனே குலங்களை வழி நடத்தி கொண்டிருந்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகை நிலங்களிலும் 100க்கும் மேற்பட்ட மனித கூட்டங்கள் தங்களின் தனித்த அடையாளங்களோடு செழித்திருந்தன. இயற்கையோடு எய்ந்த வாழ்வு. தேவை மட்டுமே ஆசையாகவும் கனவாகவும் இருந்தது. உழைப்பும் விளைச்சலும் பொது சொத்து. கொண்டாட்டமும் குதூகுலமும் இயல்பின் பிரதிபலிப்பு. எல்லா மனிதனும் சரி நிகராக இருந்தனர். இயற்கையான பிரிவினையான ஆண் பெண் என்ற பாலின பிரிவினை மட்டுமே இருந்தது. வேட்டையாடிய உணவை நெருப்பில் சுட்டு தின்று கொண்டிருந்த போது குகையில் இருந்த பெண்கள் ஓய்வு நேரத்தில் நீரை கொதிக்க வைத்து இறைச்சியை அதில் வேக வைத்தனர். மாமிசத்தையும் கிழங்குகளையும் நெருப்பில் சுடாமலே உண்ணக்கூடிய பக்குவத்துக்கு அவர்கள் மாற்றினர். வேக வைத்த உணவு என்ற புதியதொரு வகையை உருவாக்கினர்.
அன்றிலிருந்து நெருப்பில் சுட்ட உணவுகளுக்கு ஆண் உணவு என்று பெயராயிற்று. நீரில் வேக வைக்கப்பட்ட உணவுகளுக்கு பெண் உணவு என்று பெயராயிற்று. ஆண் அவசரத்தின் அடையாளம் ஆனான், பெண் பக்குவத்தின் அடையாளம் ஆனாள். உணவு, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மலைகள், நதிகள் என எல்லாமே தம்மைப் போலவே ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கின்றன என்ற முடிவுக்கு வந்தனர். இயற்கையின் அதி அற்புதம் எல்லாம் எதிர்பாலினத்தின் மீதான வசீகரத்திலிருந்தே தொடங்குகிறது. எல்லாவிதமான புதிய ஆற்றலின் ஊற்றுக்கண்ணாக அவையே இருக்கின்றன. காதலுக்குள் தான் இயற்கையின் இயங்கு சக்தி பொதிந்து கிடக்கிறது. ஆண் பெண் என்ற இரு சக்திகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஆதி ரகசியங்களை தன்னுள் கொண்டுள்ளது. நீரும் மண்ணும் போலத்தான் ஆணும் பெண்ணும். நொடி நேரத்தில் ஒன்றினுள் ஒன்று கலக்கவும் முடியும், மறுநொடியில் ஒன்றை விட்டு மற்றொன்று கழலவும் முடியும். அதுவே இதன் இயல்பு. உயிரினங்களில் இயற்கை உருவாக்கியது இந்த ஒரு பிரிவினையை மட்டுமே. இதுவன்றி வேறு பிரிவினைகள் இல்லாமல் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது அந்த காலம். ஆனால் இந்த அமைதி நீண்டு நிலைக்கவில்லை, மெல்ல குலைய ஆரம்பித்தது. பெரும் மாளிகை சரிய காரணமான ஒற்றை செங்கலை போலத்தான் சொத்தும் சொத்தின் மீதான ஆசையும். தனக்கான உடைமை, தனது சந்ததிக்கான சேமிப்பு என ஆரம்பித்த போது குலங்களின் அமைதி குலைய ஆரம்பித்தது. ஏற்றத்தாழ்வுகள் உருவாகின. குலங்களில் வலுத்தவனின் கை ஓங்கியது, வல்லமை பொருந்தியவனின் கைகளில் அதிகாரம் நிலை கொண்டது. வலிமையடைந்த குலம் பிற குலங்களை அடக்கியாள நினைத்தது. தமிழ் நிலம் எங்குமிருந்த நூற்றுக்கணக்கான குலங்கள் ஒன்றோடு ஒன்று மோதத் தொடங்கின. அடர்ந்த காட்டில் விடாது கேட்கும் இடியோசை போல அந்த மோதல்களின் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது. நூற்றாண்டுகளாக குருதியார நிற்காமல் ஓடியது. ஆரம்ப காலத்தில் மனிதனுக்கு தேவையான பெருஞ்செல்வமாக கால்நடைகளே இருந்தன. எனவே கால்நடைகளை அதிகப்படுத்தவே எல்லா குலங்களும் ஆசைப்பட்டன. அடுத்த இனக்குழுவின் கால்நடைகள் இரவோடு இரவாக களவாடப்பட்டன. களவு கொடுத்தவன் ஆயுதங்களோடு குறுக்கே பாய்ந்தான். ஓட்டிச் செல்லப்படும் கால்நடைக்கும் மீட்டு திரும்பும் கால்நடைக்கும் இடையில் எண்ணிலடங்கா மனிதன் செத்து விழுந்தான். அடுத்த கட்டமாக மனிதர்களுக்கிடையே ஆன மோதல்கள் எப்படி போராக மாறியது, குலத்தலைவர்கள் எப்படி வேந்தர்களாக மாறினார்கள் என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் சிங்கப்பூரிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பலையோடு. வணக்கம். சிங்கப்பூரிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். வீரயுக நாயகன் வேள்பாரி என்ற புதினத்தின் மூலம் உங்களுக்காக வாசிப்பை தொடர்வது முக்கடலும் சந்திக்கும் முத்தமிழ் குமரியிலிருந்து உங்கள் விஜயசாந்தி இளங்கோ. சென்ற பதிவில் இனக்குழுக்களிடையே கால்நடைகள் இரவோடு இரவாக களவாடப்பட்டது பற்றியும் இதனால் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் பற்றியும் தெரிந்து கொண்டோம். இனி எதற்காக குலங்கள் மோதிக்கொண்டன என்று பார்ப்போமா? அடுத்த கட்டமாக நல்ல விளைநிலங்களை கைப்பற்ற குலங்கள் மோதிக்கொண்டன. செழிப்பான விளைநிலங்கள் எங்கிருக்கிறதோ அங்கே மனித ரத்தம் ஆண்டு முழுவதும் உலரவில்லை. கால்நடைகளை பறிக்கும் பொழுது மோதலாக இருந்த செயல் இப்போது போர்களாக பரிணமித்தது. ஒரு போர் இன்னொரு போரை உற்பத்தி செய்தது. தொடக்க காலத்தில் தோல்வியடைந்த நாட்டின் வீரர்கள் வெட்டி கொல்லப்பட்டனர். ஆனால் இப்போது அப்படியல்ல. அவர்களின் கைகளும் உழைப்பும் புதிய அரசுக்கு தேவையாக இருந்தன. எனவே அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டு நுகத்தடியில் பூட்டப்பட்டனர். வீழ்ந்தவனின் நிலத்தை வென்றவன் வாழ்கொண்டு உழுது பயிரிட்டான். பிறர் மண் உண்ணும் செம்மலே என்று அவர்கள் போற்றப்பட்டனர். பெருகி வந்த தேவையும் கடல்வழி வணிகமும் எண்ணற்ற அடிமைகளை அனுதினமும் கோரின. நிலத்துக்காக தொடங்கிய போர் இப்போது அடிமைகளை பெறுவதற்கானதாக மாறியது. போர் எனும் நிரந்தரமான கொதிநீர் கொப்பரைக்குள் எண்ணிலடங்கா இனக்குழுக்கள் விழுந்து ஒன்றோடு ஒன்று மோதி அழித்து கொன்று செரித்து மிஞ்சியவை மேலேறின. மேலேறியவர்கள் தாங்கள் இனி குலை தலைவர்கள் அல்ல, வேந்தர்கள் என்று அறிவித்தனர். வம்ப வேந்தர்கள், அதாவது புதிய வேந்தர்கள் வாழ்க வாழ்க என்ற முழக்கம் 2/3 நிலப்பகுதியில் ஒலித்தது. வேந்தனுக்கு என்று தனித்த அடையாளங்களை சான்றோர்கள் உருவாக்கினர். மணிமுடி, அரச முரசு, வெண்கொற்ற குடை, ஆணை சக்கரம் இவை வேந்தர்களுக்கு உரியன.
வேந்தர்கள் என்றால் அது சேர, சோழ, பாண்டியராகிய மூவர் மட்டுமே. மற்ற எல்லோரும் குறுநில மன்னர்கள் என்று அறிவித்தனர். எந்த ஓர் அறிவிப்பும் ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பகுதிக்குத்தான் பொருந்தும். மூவேந்தர்களின் நிலப்பகுதிக்கு வெளியே இருந்த ஆட்சியாளர்கள் இந்த அறிவிப்பை காலிலே மிதித்து காரி உமிழ்ந்தனர். குடவர், அதியர், மலையர், வேளிர் என 20க்கும் மேற்பட்ட குலத்தலைவர்கள் வாளேந்தி வஞ்சினம் உரைத்தனர். காவிரி, வைகை, பேரியாறு என ஆற்றங்கரையில் மூவேந்தர்களின் நாடுகள் அமைந்தன. இவர்களின் தலைமையை ஏற்காத சுதந்திர இனக்குழுக்களாக செயல்பட்டவர்கள் பெரும்பாலும் மலை மற்றும் காடு சார்ந்த நிலப்பகுதியை ஆண்டு கொண்டிருந்தனர். ஐவகை நிலத்தில் அமைந்த அனைத்து நாடுகளுக்குள்ளும் ஊடுருவி இரத்த நாளங்களாக குறுக்கும் நெடுக்கும் அலைந்து கொண்டிருந்தவர்கள் பாணர் சமூகத்தை சார்ந்த கலைஞர்கள். அவர்கள் பாடிய பாடல்களும் கூறி சென்ற கதைகளும் நிலமெங்கும் பரவி கிடந்தன. அவர்கள் யாழெடுத்து மீட்டி பீரிடும் குரலில் பாடிய போதுதான் போர்க்களத்தில் மரணத்தை தழுவியவன் வரலாற்றில் உயிர் கொண்டு உலாவினான். அவர்களின் தங்களின் நைந்து போன மேலாடைக்குள் புகழை விதைக்கும் அபூர்வத்தை வைத்திருந்தனர். எல்லோருக்கும் தேவை புகழ். தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட வேண்டிய வீர கதையின் நாயகனாக நிலை பெற வேண்டிய புகழ். அதை விதைப்பவர்களாக பாணர்கள் இருந்தனர். குலத்தலைவர்களும் சிற்றரசர்களும் பாணர் சமூகத்தை அரவணைத்து அள்ளி தந்தனர். அவர்களின் ஆற்றலையும் வள்ளல் தன்மையையும் பாணர்கள் விடாமல் பாடினர். இந்த வறிய கலைஞர்களின் வற்றாத குரல் தமிழ் நிலம் எங்கும் மிதந்து கொண்டே இருந்தது. இப்போது வள்ளல்களின் தலைநாயகனாக பரம்பு நாட்டை ஆளும் வேள்பாரி இருந்தான். அவனது ஆளுகையும் ஆற்றலும் வாரிக் கொடுக்கும் வள்ளல் தன்மையும் நிலமெங்கும் பரவின. நாடுகள் தோறும் பாணர்கள் பாரியை பற்றிய பாடலை பாடிக்கொண்டே இருந்தனர். தங்களின் பசியை போக்க யாருமில்லாத காட்டுப்பகுதியில் கூட காலில் சலங்கை கட்டி துடிப்புரை முழங்க பாரியை பற்றி பாடினால் பசி மறந்து போவதாக அவர்கள் ஊருக்குள் வந்து சொல்லிவிட்டு போயினர். பசித்தவரின் குரலாக பாரி மாறியதால் எல்லா நாட்டுக்குள்ளும் நிறைந்திருந்தான். அதோடு நிற்காமல் அவனது புகழை உச்சத்துக்கு கொண்டு போனது முல்லை கொடிக்கு தேரை தந்தான் என்பது. இந்த கதையை கேட்கும் ஒவ்வொருவரின் மனதுக்குள்ளும் ஒரு பச்சிளங்கொடி துளிர் விடுகிறது. இது உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் இந்த கதை என் குழந்தைக்கு, என் சுற்றத்துக்கு, என் சமூகத்துக்கு, என் வேந்தனுக்கு மிக அவசியம் என மக்கள் நினைத்தனர். விளைந்த நெல்லை அறுக்கும் முன்னர் வரி வாங்க கூரிய வாளோடு வந்து நிற்கும் வேந்தனுடைய வீரர்களிடம் மக்கள் வரியோடு சேர்த்து ஒரு முல்லை கொடியையும் கொடுத்து அனுப்புவதாக பக்கத்து நாடுகளில் பேசிக்கொண்டார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் சிங்கப்பூரிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பலையோடு. நன்றி.